ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ வீட்லேயே மீன் ஊறுகாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக சூரை மீன் வாங்கி அதில் உள்ள சதை பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட முள் பகுதி வேண்டாம். அதில் தேவையான அளவு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து குழப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு மீன் துண்டுகள் இருக்கோ அந்த அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே பூண்டும் இந்த மாதிரி தோல் எல்லாம் உரித்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நமக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். நாங்கள் உடனே எடுக்கிறதுனால பழுத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக காம்பு உள்ள பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாம் நீட்டாக இந்த பீசஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கணும். எந்த மாதிரி பதத்தில் நாம் பொரித்து எடுக்கணும் அப்படின்னா நல்ல கருக விடக்கூடாது, பட் நல்ல முருகலாக இருக்கணும். பொரித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பரந்த பாத்திரத்தில் போட்டு நீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தேவையான அளவு கடுகு, அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் இஞ்சி பூண்டு மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயோட கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவையை நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல விட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்ச மீன் துண்டுகளை அதில் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நீட்டை நம்ம கிளறி விட்டு அது எல்லா இடமுமே அரப்பு பட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கணும். நம்ம இதில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ எந்த ஒரு வினிகர் மாதிரியான எந்த ஒரு கெமிக்கலுமே நாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.